நோய்களுடைய தொந்தரவுகளும் தீவிரமடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த ராசியினுடைய 4ஆம் வீட்டை அந்த செவ்வாய் பார்வையிடுகிறார். 4ஆம் வீடு அப்படின்றது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப அலாதியான விருப்பம் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இது மேலும் ஒருபடி முன்னேற்றம் அடைந்து இந்த 45 நாட்கள்ல கண்டிப்பாக காலி மனைகள் வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் வாகனம் வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது. இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் மருத்துவ படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் எதுவுமே டிசைட் பண்ணாம வச்சிருப்பாங்க. அந்த பள்ளி பருவத்தை சேர்ந்த மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா எதுவுமே நம்மளால டிசைட் பண்ண முடியாது, நான் இதுக்காக படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக எல்லாம் தீர்மானிக்காத ஒன்றை தேர்வு செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல